வணக்கம் நண்பர்களே. மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களும் என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். தொடர்ந்து லாபஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு வருது. மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் யோகமான காலம்தான். தொட்டது எல்லாமே தொடங்கும், தொழில் வளம் சிறக்கும், எதிர்பார்க்கறத காட்டிலுமே கூடுதல் லாபம் பெறக்கூடிய நேரம். இந்த காலத்தில் கொஞ்சம் நீங்கள் சோர்வை விட்டுட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா, உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல லாபம் பெறக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். இது வரைக்குமே யாரையுமே நம்பி செயல்பட முடியாத நிலைமையில் இருந்திருப்பீங்க. தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். நம்பி யாருக்காவது உதவி செய்ய போய் இருந்தாலுமே உங்களுக்கு தேவையில்லாத உபத்திரம் தான் ஏற்பட்டிருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே இழந்திருந்தவங்களுக்கு இப்போ தெய்வ நம்பிக்கை கூடி வந்திருக்கிறதால எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு பொறுப்பு சொல்றதை மட்டும் இந்த காலத்தில் நீங்கள் தவிர்த்துட்டு வந்தீங்கன்னாவே எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் நல்ல லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு தொடர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதால உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறதால ஆரோக்கியம், பூர்வ புண்ணியம், பிள்ளைகள், பூர்வீக சொத்து, ஆயுள் விருத்தி, ஆரோக்கியம்னு எல்லாமே இந்த காலத்தில் சனி பகவானோட பார்வை உண்டாகி இருக்கிறதால உங்களுக்கு மேன்மை வந்து சேரும்னு சொல்லலாம். ஒரு சில நேரங்களில் ஆரோக்கிய தொல்லைங்கிறது வரத்தான் செய்யும். சுபகரிய செலவுங்கிறது நாளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம். செல்வாக்கை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் மேலோங்கி தான் இருக்கும். இது வரைக்குமே நிறைய சகோதர ரீதியாக இருக்கட்டும், ஒரு சகோதர ரீதியாக நிறைய விஷயங்களை நீங்கள் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. குடும்பத்தில் கூட நிம்மதி இல்லாத சூழ்நிலை, பாக பிரிவினைன்னு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சவங்களுக்கு இனி எல்லாமே சுமூகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. பெரும்பாலான உங்களுக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் இது எல்லாமே நடக்கிறதுன்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சுதந்திரமாக செயல்பட முடியலையே மன வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு கூட இனி தொடர்ந்து தைரியக்காரன் செவ்வாய் உங்கள் ராசிநாதனாக கூட இணைஞ்சிருக்கிறதால நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் பிறந்திருக்குது. பொதுவாகவே மேசராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் வேகம் நிறைஞ்சவங்க. வீரமும் இவங்களுக்கு கூடவே இணைஞ்சிருக்கும். இதனால வீரம், விவேகத்தோட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் துணிச்சலாக செஞ்சிருவாங்க. நேர்மையாகவும் செயல்படக்கூடிய எண்ணம் இருக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான ஆதாய பலனுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரும். பொதுவாகவே மேசராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எதையுமே இவங்க சாதிக்க பிறந்தவங்கன்னு சொல்லலாம். சுயமாக சிந்திக்கக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும். கூடவே ஒரு பலவீனம் என்னன்னா பிடிவாத குணம், அதிகப்படியான கோபம் தான். மற்றவங்க சொல்லுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. துணிச்சலும் தன்னம்பிக்கையும் சொத்தாக கொண்டவங்க. பம்ப சண்டைக்கு போகாதவங்கனாலும் வர்ற சண்டையை சும்மா விட மாட்டாங்க. இவங்ககிட்ட நம்ம வாதிட்டு ஜெயிக்குங்கிறது ரொம்ப அரிதான காரியம். பெரும்பாலும் புத்தி கூர்மை உடையவங்களா இருப்பாங்க. தன்னம்பிக்கை, துணிச்சல், தர்ம சிந்தனை, எதுக்குமே பயம் இல்லாமல் துணிந்து செயல்படக்கூடிய குணம், எதையும் வேகமாக சிந்திச்சு வேகமாக செயல்படக்கூடிய குணம், இது எல்லாமே இவங்க வாழ்க்கையில் ஒரு 100% வெற்றி கொண்டு வந்து தருன்னு சொல்லலாம். சில நேரங்களில் அதிகப்படியான கோபத்தையும் கொஞ்சம் பிடிவாதத்தையும் இவங்க தளர்த்திக்கிட்டா இவங்க வாழ்வில் தொடர்ந்து மென்மேலும் பலனடைவாங்க. இதையுமே இந்த 7 நாட்களுக்குமே நீங்கள் இதை தொடர்ந்து செயல்படக்கூடிய காலம்தான். தொடர்ந்து வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு லாபங்கிறது பன்மடங்கு பெருகக்கூடிய வாய்ப்பு. நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. மற்றவங்களுக்காக பொறுப்பு ஏற்கிறத இந்த காலத்தில் தவிர்த்துட்டு வந்தாவே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி சொல்ல காப்பாற்றணும்னு ரொம்பவே பாடுபடக்கூடிய நபருக்கு இந்த காலத்தில் மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறத கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் இருக்குதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த காலத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், கண்கொள்ளாமல் வச்சு பார்த்துக்கணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த காலத்தில் தொடர்ந்து உங்களுக்கு சின்ன சின்ன சண்டை ஏற்பட்டாலுமே ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒருவர் மனம் விட்டு பேசினாவே இந்த காலங்கிறது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்பட வாய்ப்பில்லை. தொடர்ந்து திருமணம், குழந்தை பேரு, வீடு, வாகன யோகம், பொன்பொருள் சேர்க்கைன்னு எல்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம், வாழ்நாளில் இதுதான் லட்சியம் நினச்சிட்டு இருந்த விஷயம் எல்லாமே இந்த காலத்தில் தேடி வரும். வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே நழுவ விட்டுறாதீங்க. தொடர்ந்து இந்த காலத்தில் எதுவாக இருந்தாலும் செயல்படுத்த பாருங்க. இது எதிர்காலத்துக்கு ஒரு அஸ்திவாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி தாய் தந்தையோட ஆலோசனை கேட்டு இந்த காலத்தில் செயல்படுறது நல்லது. சதுர்த்தி அன்னைக்கு பால் அபிஷேகம் செஞ்சு விநாயகர் பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். தொடர்ந்து ஒரு முன்னேற்றத்தை கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம். சொல்ல காப்பாற்றுவீங்க. உத்தியோக விஷயமே கூட ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய சலுகை கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து உங்களுக்கு யோகமான நாட்களாக தான் வரக்கூடிய 7 நாட்களுக்குமே அமையிருக்குது. மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் எதையுமே துணிந்து செயல்படக்கூடிய உள்ளம் கொண்டவங்க தான்.
இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் எதுவுமே கொஞ்சம் தள்ளி போடாதீங்க. ஒரு முயற்சி செய்கிறதா இருக்கட்டும், ஒரு தொழில் ரீதியாக இருக்கட்டும், இந்த காலத்தில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனுக்குடனே செய்கிறது நல்லது. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் தள்ளி போடாமல் அதில் உடனடியாக தீர்வு காண்றது இந்த காலத்தில் சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். அதே போல் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்தில் நல்ல லாபம் கூடி வரும். புதிய முயற்சி எல்லாமே இந்த காலத்தில் செய்ய உங்கள் மனசு ஈடுபடுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பல கிளைகளை துவங்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது தொழில் ரீதியாக நீங்கள் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த நிறுவனத்தில் இருந்து ஒரு புதிய கிளை துவங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் மேலே ஏற்பட்டிருந்த பழிச்சொல்லுங்கிறது நீங்கும். மதிப்பு மரியாதை இது எல்லாமே உயரக்கூடிய நேரம். உங்கள் சொல்லுக்கு மதிப்பு உண்டாகுன்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க சில நேரங்களில் சில விஷயங்கள் இந்த காலத்தில் ஏற்படுவாங்க. அது எல்லாமே நீங்கள் தலையிடாமல் இருந்து கொள்வது நல்லது. அதே மாதிரி வாழ்க்கை துணையோட உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்களுக்கு மாதவிடாய் வழி வந்து போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, முன்னாடி நடந்த நிகழ்வை அடிக்கடி உங்கள் மனசில் போட்டு குழப்பிக்கிறத விட்டுட்டு கவலையை மறந்துட்டு அடுத்து நிகழ்காலத்தில் என்ன தேவையோ அதை சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா உங்கள் கடமையை செஞ்சீங்கன்னாவே போதும். உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலங்கிறது இந்த காலத்தில் கிடைக்கும். ராசிநாதன் செவ்வாயோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலத்தில் அனுகூலமாக இருக்குது. நினைச்ச காரியத்தை நினைச்சபடியே நடத்தி வைக்க பல முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ள போறீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அவங்களால நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் தொடர்ந்து அஷ்டமத்து சனியால் தேவையில்லாத மனக்கவலைங்கிறது இல்லாமல் இருக்காது. மனசில் அதிகப்படியான குழப்பம் ஏற்படலாம். குழப்பத்தை எல்லாமே தவிர்க்க பாருங்க. தெளிந்த சிந்தனையோடு செயல்பட பாருங்க. யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்க. அடிக்கடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்றுட்டு வந்தீங்கன்னா மனசில் ஒரு நிம்மதி உங்களால் உணர முடியும். இதனால செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு தெளிவு பிறக்கும். தொடர்ந்து தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பழைய பாக்கி எல்லாமே வசூல் செய்கிறதுல ஒரு வேகம் இருக்கும். பழைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பு, கடனை அடுத்தடுத்து அடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலுமே அது நீங்கக்கூடிய வாய்ப்பு தான். தொடர்ந்து உறவினர் வகையில் கூட உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே மனம் மறந்தபடியாக எந்த சூழ்நிலையுமே இல்லை. தொடர்ந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை தான் ஏற்பட போகுது. பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்களுடைய துணையாக இருக்கட்டும், அவங்க சொல்ல வர கருத்தை கொஞ்சம் நீங்கள் காதில் வாங்கினாவே போதும். இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இனி தொடங்க போகுது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய யோகம், திருமண வாய்ப்பு, மறுமண வாய்ப்புன்னு தொடர்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சாதகமான பலன் தான். வீணான மனக்கவலை மட்டும் நீங்கள் நீக்கினாவே போதும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த காலம் சாதகமான முடிவு பெற முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படலாம். கொஞ்சம் நீங்கள் பேசும்போது கவனமாக பேசிட்டு வந்தீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. வாகனங்களில் போகும்போதும் பயணங்களில் போகும்போது மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த எதிர்ப்பு எல்லாமே குறையக்கூடிய நேரம். பணவரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு தொடர்ந்து ஒரு நல்ல முறையில் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா வெற்றிங்கிறது உங்கள் பக்கம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே நேரடி கவனம் செலுத்திட்டு வர பாருங்க. பொருளாதார ரீதியாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனே நீங்கள் போக்கிக் கொள்வது நல்லது. அதாவது தகுந்த ஆலோசனை பெற்று செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த காலத்தில் நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் வழக்கில் ஏற்பட்டிருந்த தாமதங்கிறது இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சி எதுவுமே இந்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் தள்ளி போடுறதான் நல்லது. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட ஏற்பட்டிருந்த மனக்குழப்பங்கிறது இனி நீங்கக்கூடிய வாய்ப்பு. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எதையுமே துணிச்சலாக செய்ய முடியாத நிலைமையில தான் இருந்திருப்பீங்க. இனி நீங்கள் துணிந்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம். அப்பப்போ வீண் அலைச்சல் மட்டும் கொஞ்சம் ஏற்படலாம். இனி வரக்கூடிய காலங்களில் காரிய தடை எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு. அலைச்சல் இருந்தாலுமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் தான் கிடைக்கும். தேவையான வசதி வாய்ப்பு எல்லாமே பெற போறீங்க. பண வரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்கிறபடி தான் இருக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதைங்கிறது உயர்ந்து வரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. கார்த்திகை ஒன்னா பாத உடையவங்களுக்கு இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய நேரம். உடல் சோர்வு மனக்குழப்பங்கிறது ஒரு சில நேரம் ஏற்படும்.
தொடர்ந்து செலவு எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்பு தான். தொடர்ந்து நீங்க சரியான உணவை எடுத்துக்கொள்றதும் இரவு நேரங்களில் சரியான தூக்கத்தை எடுத்துக்கிட்டு வர்றது நல்லது. இதனால தன்னால தேக ஆரோக்கியங்கிறது சிறப்பா இருக்கும். அதே போல உங்களுடைய உடல் வசீகரங்கிறது இந்த காலத்துல அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம். முக வசீகரம், தேக ஆரோக்கியம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலத்துல சிறப்பா இருக்குது. அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க இந்த காலத்துல எதையுமே கொஞ்சம் கவனமா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தான். தேவையான பண உதவியை பொறுத்த வரைக்குமே நீங்க கேட்கக்கூடிய இடத்துல இந்த காலத்துல கிடைக்கும். அதே போல சனிக்கிழமை தோறுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய கருட மூர்த்தியை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலத்துல நல்ல மாற்றம் கிடைக்கும்னு சொல்லலாம். அதே போல உங்களுடைய ராசி அதிபதியாக கருதக்கூடிய செவ்வாய் பகவானுடைய சாரமா இருக்கக்கூடிய அந்த கந்தவேல் முருகனை நீங்க எப்போது வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதனால உங்க வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களும் என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.